போன சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா சனமி வந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆகிற நிலைமைக்கு போயிருப்பாரு. அண்ட் கியோமேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் பண்ண வந்திருப்பாரு. நம்ம கியோமே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க பாரு சனமி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் சனமே பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுக்க போயிருப்பான். ஸோ கொகுஜிபா வந்து கியோமோட பாடியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருவான். அண்ட் எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த மட்டும் ஒரு பாடியை பார்த்து கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆச்சுடா எனக்கு, ஸோ நீ வந்து சரியான ஆப்பனன்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அண்ட் நம்ம கியோமே பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஸோ கியோமே யூஸ் பண்ணுற வெப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அண்ட் இந்த வெப்பன் பார்த்தோம் அப்படின்னா பிளெயிலும்பாங்க, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்பைக்ஸ் பிளெயிலும்பாங்க. அண்ட் பின்னாடி இருக்கிறது ஆப்சல்யூட்லி ஆக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த படி பிளெயில வந்து தூக்கி போடுற டாஷ் பண்ணிடுவாரு. அண்ட் டாஷ் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இவனுக்கு வந்து புரியாது எப்படா இவன் பண்ணான்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம கியோமேவால ஒரே நேரத்தில், அதாவது ஒரே சமயத்தில் ஆக்ஸ் அண்ட் பிளெயில் ரெண்டுத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அட் அ டைத்தில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அவர் காலை வச்சு டைரக்ஷனை மாத்துறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கியோமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொகுஜிபா வந்து சுத்து போட்டுருவாரு. ஸோ கொகுஜிபா என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா, இந்த செயின் வந்து இந்த கத்தியால வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. பட் அவரால் வெட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கியோமேயோட வெப்பன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹைகிரேட் வெப்பனா. சொல்ல போனோம் அப்படின்னா பியூர் அயனால செய்யப்பட்டது. ஸோ பியூர் அயனுங்கிறப்ப கெமிஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்லைட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டுக்கே கொண்டு போகும். ஸோ அப்படி கொண்டு போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சன்லைட் ஒன் ஆஃப் த டீமன் வீக்னஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம், கொகுஜிபாவோட ஸ்வாட் அப்படிங்கிறது அவரோட ஓன் பிளஸால செய்யப்பட்டது. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சன்னுக்கு இவனால மாற முடியாது. ஸோ அந்த வெயில பார்த்தோம் அப்படின்னா அயனால வெட்ட முடியல. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொகுஜிபா கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலுமே கொகுஜிபா பார்த்தோம் அப்படின்னா அதை டாஷ் பண்ணிடுவான். டாஷ் பண்ண உடனே அவன் என்ன முடிவு எடுப்பான் அப்படின்னா, நம்ம வந்து லாங் ரேஞ்சில் கிடையாது, அவன் பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பான். அண்ட் அட்டாக்குமே லேண்ட் பண்ணுவான். பட் நம்ம கியோமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை டாஷ் பண்ணி விட்டுருவாரு. அந்த டாஷ் பண்ணி இன்னொரு அட்டாக்குமே லேண்ட் பண்ணுவாரு. இப்படி சண்டை பார்த்தோம் அப்படின்னா மாறி 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 போயிட்டு இருக்குமா. அதை நம்ம கொகுஜிபா வந்து கண்டுபிடிச்சிருவாரு. இவரோட அட்டாக்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த வெப்பன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளைல் அண்ட் ஆக்ஸ், அந்த வெப்பனை என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவரோட பார்ட் ஆஃப் த பாடி நினைச்சுக்கிறாரு நம்ம கியோமே. ஸோ இது மூலமா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மசில்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ற ஒட்டுமொத்த அட்டாக்ல இறக்குறாரு. ஸோ அப்படி இறக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வெப்பன் வந்து இவருக்கு லைட் யூஸ் மாறிடும், அதாவது லைட்னஸ் அண்ட் எஜிலிட்டி வந்து கொடுத்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டேமேஜ், அதிகமான ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். ஸோ கியோமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்பனை இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதே சமயத்தில் கியோமே என்ன பண்ணுவார் அப்படின்னா கொகுஜிபாவோட ஸ்வாட் வந்து உடச்சு விட்டுருவாரு. ஸோ கொகுஜிபா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு அட்டாக் லேண்ட் பண்ண வருவான். நம்ம கியோமேயுமே பார்த்தோம் அப்படின்னா சும்மா இல்லாம இன்னொரு அட்டாக் லேண்ட் பண்ண வருவாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய கிளாஸா நடக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ கியோமே தான் கொகுஜிபாவோட ஸ்வாட உடச்சிட்டாரு எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வெல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம கொகுஜிபாவோட ஸ்வாடு பார்த்தோம் அப்படின்னா அவனோட ஓன் பிளஸால செய்யப்பட்டது. ஸோ எந்த ஒரு டீமனோட ஓன் பிளஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரீஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொகுஜிபா வந்து சொல்லிடுவாரு, இங்க பாரு தம்பி, நீ என்னதான் கஷ்டப்பட்டாலுமே என் ஸ்வாட் வந்து ரீஜென்ரேட் ஆயிரும். ஸோ உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம கியோம் வந்து சரியான காண்டாயிருவாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க பாருடா, நான் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூசானுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பட் என்ன பண்றது, நான் உன்னைய தாண்டல அப்படின்னா நான் மூசான்ட்ட போக முடியாது இல்லையா. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை நம்ம சீக்கிரமா முடிப்போமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரோட கஸ்மார்க் வந்து அன்லாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யா ஆஃப்கோர்ஸ் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேமோட கஸ்மார்க் வந்து அன்லாக் பண்றாரு. இங்க மீச்சரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரமா ஸ்வாட் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தான் பாத்தீங்களா, அது வந்து லாஸ்டா அப்படியே எடுத்துட்டான். பட் அவன் என்னதான் எடுத்தாலுமே அவனோட டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீத்திங் யூஸ் பண்ணாலுமே அவனை ஹீல் பண்றதுக்கு எடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து அப்புறம் நான் டிஃபீட் பண்ண போறேன், இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில ஜாயின் பண்ண போறான். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கென்யா இங்க வா மியூச்சுரோ, எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்க கொகுஜிபாவோட முடி மட்டும் கிடக்குது, அதை மட்டும் எனக்கு எடுத்து தெரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இதே சமயத்துல கொகுஜிபா என்ன சொல்லுவான் அப்படின்னா, டேய் என்னடா மார்க்லாம் வச்சிருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே உனக்கு ஒரு 27 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மார்க் ஒன்ஸ் அவேக்கன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 25 வயசுலயே பார்த்தோம் அப்படின்னா செத்துருவாங்க. பவர் அண்ட் எபிலிட்டி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலுமே உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் டைம் தான் கொடுக்கும். அதாவது லிமிடெட் டைம் அப்படிங்கிறது டைம் லிமிட் கிடையாது, லைக் அந்த 25 இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் மென்ஷன் பண்றான். அண்ட் அது மட்டும் கிடையாதுரா, நீ வந்து இப்பதான் பார்த்தோம் அப்படின்னா இதை அவேக்கன் பண்ணிருக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ செத்துருவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே கேம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நிறுத்துறா நீ, எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நாங்க இந்த கஸ்மார்க் அன்லாக் பண்ணலனா கூட நாங்க என்னைக்கோ ஒரு நாள் சாவதான் போறோம். அண்ட் அது மட்டும் கிடையாதுரா, நாங்க சாவுறதோ வாழ்றதோ அதை வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் டிக்னிட்டியா இருப்பாங்க, அதாவது கண்ணியமா வாழ்வாங்க, அதுதானே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த படி கொகுஜிபா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க பாரு லூசுத்தனமா பேசாத, நீ டீமனா மாறது மூலமா உன்னோட பாடி வந்து பார்த்தோம்னா பாதுகாக்க முடியும், உன்னோட டெக்னிக்கை பார்த்தோம்னா ப்ரிசர்வ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்டா டீமனா மாற மாட்டேங்கிற, உனக்கு ஏன்டா அது புரியவே மாட்டேங்குது, லூசு பயலாடா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். பட் நம்ம கேமையை பார்த்தோம் அப்படின்னா சரியான காண்டாயிரம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு உன்னோட கேவலமான புத்தியை இங்க காட்டாத, அண்ட் அது மட்டும் கிடையாது, நீ இவ்வளவு தூரம் பேசி ஒரு பொய் சொல்லிட்ட பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான்.
அண்ட் சொல்லுவான், ஏன்டா டே எனக்கு தெரிஞ்ச இருக்குமே யாராச்சும் ஒருத்தனாச்சு 25 வயசு தாண்டி இந்த மார்க் வச்சு உயிர் வாழ்ந்திருப்பாங்க, சொல்றது ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொகுசுவோ சரியான கான்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கியோமே விட்டு வந்துருவான். அண்ட் இதுபடி கியோமே பார்த்தோம் அப்படின்னா சரியான எப்படி சொல்றது அப்படின்னா ஜர்காய்வா ஒரு செகண்ட். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா பயங்கரமா பேட்டில் நடக்கும். ஸோ இந்த பேட்டில் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த போது சனமையா கட்டுறாங்க. சனமை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனை ஸ்ட்ரிச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். பட் இந்த பேட்டில் ரொம்ப அக்ரெசிவா போறதை பார்த்துட்டு நானும் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்மார் கன்லாக் பண்ணிட்டு இவனும் போவான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மாத்தி சண்டை போடுவோம். ஏ கொகுசிபோவா எங்கிட்டு போறதுனே தெரியாது, மாத்தி ஜார்ஜ் பண்ணுவான். இந்த போட்டு சனமை அட்டாக்க போட இங்கிட்டு நவந்தோம் அப்படின்னா கியோமே அட்டாக்க போடுன்னு சொல்லிட்டு மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. கொகுசிபோக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தோம்னா டிஃபரெண்டான பிரீதிங் ஸ்டைல் யூஸ் பண்றாங்க. எப்பரா நீங்க கோஆர்டினேஷன் பண்ணி கரெக்டா சண்டை போறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேர் பிள்ளை ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அது இங்க ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இங்க மியூச்சுவல் காட்டுறாங்க. ஸோ மியூச்சுவல் பார்த்தோம் அப்படின்னா சொன்னபடியே அந்த முடியை தூக்கி கொடுத்துருவான். அண்ட் கென்யா வந்து திண்டுருவான். ஸோ கென்யா பார்த்தோம் அப்படின்னா தின்னுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்கும், கரகரன்னு கேட்டுட்டு இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இவனோட ரீஜென்ரேட் எபிலிட்டிங்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இவன் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ ஒரு சின்ன முடி தின்னதுக்கே இப்படி அடிக்குது அப்படின்னா அந்த உடஞ்சு போன ஸ்வாட தின்னோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இவனுக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்கும், கச்சகன்னு கேட்டுட்டு இருக்கும். என்னடா இது வாய்ஸ்ன்னு கேட்டோம் அப்படின்னா மூசனோட குரல் கேட்கும். மூசன் என்ன கேட்பான் அப்படின்னா, டே இங்க பாரு எந்த ஒரு ஆசையாவும் விட்டு தொலைஞ்சிடாதா, எல்லாத்தையும் நீ கொண்டு எத்தனை பேரை கொண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம கென்யாக்கா பயம் வந்துடும். என்னடா இது டீமனிஃபிகேஷன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, என்னடா பண்றது, மூசனோட வாய்ஸ் கேட்கற அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி பயந்துட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல கொகுசுபோ பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டிங் மாத்தி போயிட்டு இருக்கும். 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா சண்டை போடுவாங்க. கொகுசுபோக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போயிடும், நான் சண்டை போடுற இந்த 2 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டா இருந்தாலுமே இவனோட பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ன்றது ரொம்ப அபாரமா வச்சிருக்கான். ஸோ இவன் வந்து தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இவனை காலி பண்றேன், அதாவது யார சொல்றான் அப்படின்னா சனமையை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ஸ்வாட உடைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். சனமையோட ஸ்வாட வந்து கொகுசுபோ உடைக்க வருவான் பாருங்க. சனமை வந்து ரிப்பீட் அடிச்சு விட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொகுசுவோட ஸ்வாட பிடிச்சி அடிச்சு விட்டுருவான். ஸோ இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, டேய் நீ வந்து இன்ஜுரி ஆயிருந்தியடா எப்படா இவ்வளவு சண்டை போடுற அப்படின்னு வச்சுட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு பைலட் அதாவது எந்த ஒரு ஹியூமனாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் சண்டை போறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். பட் இவன் மார்க் பார்த்தோம் அப்படின்னா இவனோட ரீஜென்ரேட் எபிலிட்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு மாதிரி வச்சுட்டு இருப்பான். இந்த பக்கத்து சனமியை வந்து அவன் முடியாதா வெட்டினா, இந்த படி கியோமே என்ன பண்ணுவான் அப்படின்னா கொகுசிபோட காதை விட்டு விட்டுருவான். காதை அப்படியே காத்துல பறக்கும் பாருங்க. இந்த போட்டு 2 பேரும் மாத்தி டெக்னிக்கை போடுவானுங்க. நம்ம கொகுசிபோவா என்ன பண்றதுன்னே தெரியாம நிப்போம். 2 டெக்னிக் அப்படியே அட்ட டயத்துல ஒன்னா வர கொகுசிபோ பார்த்தோம்னா டாஷ் பண்ணவே முடியாது. அவனால கியோமே கத்துவான், டேய் இன்னும் முடியலடா போ அவனோட தலையை முடிக்கிற வரைக்கும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துவானா. இந்த போட்டு 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அவன் தலைக்கு தான் ஏமிப்பாங்க. பட் அந்த வார்த்தை சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு பெரிய டேமேஜ் விழுந்திருக்கும். இந்த போட்டு இவனுக்கே தெரியாது, யாருக்கு கியோமேக்கே தெரியாது எப்படா இதை அவன் பண்ணா அப்படின்னோட வச்சுட்டு இருப்பான். அண்ட் அவன் இப்படி இருக்கிறப்ப என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏண்டா டேய் நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிமிட கிளியர் எடுக்கலாம்டா பண்ணிட்டு இருந்தீங்க, பட் நீங்க அது பண்ணதே பெரிய விஷயம். ஸோ உங்க 2 பேத்தையும் நான் விட்டேன் அப்படின்னா, அதாவது நான் உங்க 2 பேத்தையும் கொண்டேன் அப்படின்னா மற்றவங்களாம் ஜுஜிபிடா ஏன்னா நான் ஈஸியா போட்டு தள்ளிடுவேன். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்க 2 பேத்தையும் நான் கொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ அப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொகுசிபோ வந்து பயங்கரமா கிளம்பி இருக்கான். அண்ட் இப்பதான் பார்த்தோம்னா ரியல் பேட்டிலே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்னதான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டாலுமே சில்ட்ரை திருக்க விட்டாலுமே இப்போதான் ரியல் பேட்டிலே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டு கொகுசிபோட இதை வந்து நான் முடிக்கலான்னு இருக்கேன், அதாவது சீசன் 3 முடிக்கிறதுக்குள்ள முடிக்கலான்னு இருக்கேன். அண்ட் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கேம் வந்து பிளைண்டா இருக்காரு பாத்தீங்களா, ஆக்சுவலா அவர் பிளைண்ட் தான். பட் அவர் வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா அவர் வெப்பன் அப்படியே தூக்கி போறப்போ ஒரு எக்கோ கிரியேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எக்கோ வந்து யாருக்குமே கேட்காது. நீங்க ஒரு நோட்டை தூக்கி போட்டீங்க அப்படின்னா காத்தை கிழிச்சிட்டு தானே அந்த நோட்டு போகுது. ஸோ சேம் கான்செப்ட் தான், அந்த காத்தை கிழிக்கிற அந்த எக்கோவை வச்சு தான் அவர் வெப்பனை ஹேண்டில் பண்றாரு. எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. பட் இருந்தாலுமே கேம் அந்த மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட திறமையை நினைச்சு பாருங்க. ஸோ லவ் யூ கைஸ் so much.